வணக்கம். இன்று மகா சங்கடார சதுர்த்தி. 12 சங்கடார சதுர்த்தி விரதம் இருந்த பலன் ஒரு மகா சங்கடார சதுர்த்தி இருந்தால் கிடைக்கும். இதனை விநாயக அனுபூதி பாடலில் இருந்து காணலாம். கருமால் வினையை கலைந்தே அருளும் திருவைந்தெழுத்தும் திகழாரெழுத்தும் 24 எழுத்தும் எமது ஐங்கரனார் ஒரு பேர் எழுத்தே உணர்வாய் மனனே. பாடல் இப்படி பிரியும். கருமால் வினையை கலைந்தே அருளும் திரு 5 எழுத்தும் திகழ் 6 எழுத்தும் 24 எழுத்தும் எமது ஐங்கரனார் ஒரு பேர் எழுத்தே உணர்வாய் மனனே. கர்ம வினைகளை நல்வினை தீவினை என்னும் இரு கர்ம வினைகளை கலைந்து போடும் 5 எழுத்து என்னும் நமசிவாய மந்திரமும், சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரமும், ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து மந்திரமும், ஐங்கரன் என்னும் விநாயகரின் பெயர் ஒன்றுக்கு ஈடாகும் என்பதே உணர்வாய் மனமே என்பது இப்பாடலின் பொருள். அதாவது நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரம், ஓம் நமோ நாராயணாய என்னும் விஷ்ணு மந்திரம், சரவணபவ என்னும் முருகப்பெருமானின் மந்திரங்கள் எல்லாம் கர்ம வினைகளை அழிக்கக்கூடியவை, கருமை எனும் கடும் கர்ம வினையையும் அழிப்பவை. அந்த மந்திரங்களை சொல்ல என் முறை உண்டு, உரிய உச்சாடனம் உண்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி விநாயகப் பெருமானின் பெயரை ஒருமுறை சொல்லி அழைத்தாலே கர்மவினை எல்லாம் தீரும் என்கிறார் காசியப முனிவர். இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து என்பது ஔவையார் விநாயகர் அகவலில் பாடிய வரி. கணபதி உபநிடதம், கேரம்ப உபநிடதம், சுப்ரபேத ஆகமம், விநாயகர் கவசம், விநாயகர் அகவல், கணேச பஞ்சரத்தினம், கணேச புராணம், முக்கல புராணம், மகா நிர்வாண தந்திரம், வெற்றி வேட்கை, பிள்ளையார் கதை, மூத்த விநாயகர் திருவிரட்டை, மணிமாலை முதலிய நூல்கள் எல்லாம் சொல்வது விநாயகரை வழிபட்டால் கர்மவினை ஆகலும் என்பது. அதாவது அவர் தனித்துவமானவர் என்பது. இதனாலே அவர் எல்லா தெய்வ வழிபாட்டிலும் முன்னாள் முதலில் வழங்கப்படுபவர். ஆனால் மற்ற தெய்வம் இல்லாமலே அவரின் வழிபாடு தனித்து நிறைவடையும். அந்த அளவு வல்லமையான மூத்த தெய்வம் விநாயகர். அந்த விநாயக பெருமான் 16 சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். அந்த பெயர்களை சொல்லி அவரை வணங்கினால் எல்லா கர்மவினையும் கழியும். பால கணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி, பூத்வ கணபதி என அந்த 16 நாமங்களை சொன்னாலே கர்மவினை எல்லாம் கழிந்தோடும். விரதங்களில் சிறந்தது விநாயகருக்கான சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கிறது வேதம். சங்கடம் என்றால் துன்பம், அறை என்றால் அறுத்தல், அதாவது விடுதலை செய்தல். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் துன்பங்களில் இருந்து விடுதலை நிச்சயம் உண்டு. காரணம், விநாயக பெருமான் கர்ம வினையினை அகற்றி விதியினை மாற்றுவதால் எல்லா துன்பமும் மாறும். ஒவ்வொரு மாதமும் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. அந்த நாளின் விரதம் மிகவும் சிறந்தது. இன்னும் தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணத்தில் ஆவணி மற்றும் மாசி மாத சுக்லபட்ச சதுர்த்திக்கு முன் வருவது மகா சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு முன்வரும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கி மறுவருடம் ஆடி மாதத்தில் 12 சதுர்த்திகள் விரதம் இருப்பதே மிகவும் சக்தியான பலனை தரும். இந்த விரதத்தை கடைபிடித்து அங்காரகன் என்னும் செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை பெற்றான். இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என வழங்கப்படும். சிவனை பிரிந்த பார்வதி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மீண்டும் கணவரை அடைந்தாள் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் கௌரவர்களை வென்றதும் இந்த விரதத்தின் பலனே. 12 சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த பலன் ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி இருந்தால் கிடைக்கும். விநாயகர் உலகை வலம் வந்த போது தனது அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்த சந்திரன் அவரை பார்த்து சிரிக்க, கோபம் கொண்ட விநாயகர் சந்திரனை நோக்கி நீ தேய்ந்து மறைய கடவுது என்று சபித்தார். பின் தவறுக்கு வருந்திய சந்திரன் விநாயகரை நோக்கி தவமிருக்க சந்திரனை தன் தலைமீது ஏற்று பாலச்சந்திரன் என்ற பெயருடன் அருள் பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார். அவ்வாறு சந்திர பகவான் வரம் பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி. அது விநாயகருக்கு உகந்ததாயிற்று. இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் கிருஷ்ணர் வாழ்விலும் உண்டு. இன்னொரு ஆச்சரியமான காட்சி உண்டு. அதனை பற்றி விவரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.